கேரளா மாதிரியான முற்போக்கு மாநிலங்கள்ல விஜய்க்கு செல்வாக்கு இருக்குமா, விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு நினைவுல இருக்கலாம், சென்னை ஒரு பெருவெள்ளம், தமிழ்நாட்டில் பெருவெள்ளம் வந்தப்ப கேரளாவுக்கு நிதி கொடுத்தாரு விஜய். தமிழ்நாட்டிலேயே எந்த திட்டங்களுக்குமே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நிதி கொடுத்து நான் பார்க்கல. விஜயை கூப்பிட்டு ராகுல் காந்தி ஏன் துக்கம் விசாரிக்கணும், அமித்ஷா கேட்பாரு. அமித்ஷா கேட்கறதுல லாஜிக் படி ஒன்றும் தவறு கிடையாது. அவர் திமுக எதிரி. துயரத்திற்காக கால் பண்றாருன்னா பாதிக்கப்பட்ட வீடுகள்ல பேசணுமா, பாதிப்பு ஏற்படுத்திய தலைவன்கிட்ட பேசணும். காங்கிரஸ்குள்ளேயே இரண்டாம் கட்ட நிர்வாகிகள்ல பல பேர் இருக்காங்க, தாவேக்காவோட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸை அழிச்சிட்டு பக்கத்துல 2 ஸ்டேட்ல வளர்ந்தா என்னன்னு கூட காங்கிரஸ் நினைக்கலாம்ல. அது அவர்களுடைய கோணமும் வியூகமும் தானே. என்டிஏ கூட்டணி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும். தாவேகா வெர்சஸ் திமுகன்றாரு. அப்பனா அப்படி சொல்லுவாரா என்டிஏ? அது எல்லாம் சொல்லுகிற பொழுது தானே நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்களை கவனிக்க தொடங்குது. ஈரோட்ல நடக்கக்கூடிய விஜயர்களுடைய அந்த கூட்டம் அப்படிங்கிறது தாவேகாக்கு எந்த அளவுக்கு வலு சேர்த்ததா இருக்கும், செங்கோட்டையன் எந்த அளவுக்கு அந்த கூட்டத்தை கொண்டு போறா, அவங்க 2 பேருக்கு இடையில என்னவா? நிச்சயமா இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்குற பதில். டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உடனான சந்திப்பு நடக்குது. அது மிகப்பெரிய அளவு பேசப்படல. மீண்டும் அண்ணாமலை டெல்லியில இருக்காரு. அப்போ போயிட்டு வந்து இந்த சந்திப்பு அதற்கு பிறகாக மீண்டும்ங்கிறது வந்து நியூஸ் இங்க சொல்லிட்டு இங்க கிடைச்ச பதில் எடுத்துட்டு அங்க போயிருக்காருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அவர் செய்தது ஒரு ராஜேந்திர நடவடிக்கை தான் நான் பார்க்கிறேன். செங்கோட்டையன் சரியான நேரத்தில் சரியான திசையை நோக்கி நகர்ந்துட்டார். அடுத்து வரக்கூடிய ஒரு 10-15 நாட்கள் அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணம் முடிந்து வந்து ஏதோ ஒரு சிட்டிங் இருக்கும். அது இருந்த பிறகுதான் இந்த முடிச்சுகள் எல்லாமே அவிழ்க்கப்படும். அதுக்கு பிறகு நம்மளே பார்ப்போம். அண்ணாமலை ஒரு பக்கத்தில் நிற்பாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கத்தில் இருப்பாரு, இங்கே ஓபிஎஸ் டிடிவி நிற்பாங்க, கூடவே நயனா நாகேந்திரன் நிற்பாரு. அப்பா ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக சாதகமாகவும் இவர் பாஜக சாதகமாகவும் குரல் எடுக்கிறது பார்க்க முடியுது. அவங்களுடைய வாக்குகளே பிரியும்ல வன்னியர். அதான் சிம்பிளா ஒரு படத்துல கவுண்டமணி சொல்ற மாதிரி எல்லாம் மேல இருக்கிறவங்க பாத்துக்குவாங்கிற மாதிரி அன்புமணி அவர்களுக்கு ஆசையை மேல இருக்கிறவங்க பாத்துக்குவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையனை போட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த மாவட்டத்தில் 8 தொகுதிகள் இருக்கு. 8 தொகுதிகள் செலவு யார் பண்ணும்? அதிமுக எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துல கட்சி நிதியில இருந்து பணம் வந்துடும். தமிழக வெற்றி கழகத்துல முன்னாள் அமைச்சர்னா பரவாயில்ல, முன்னாள் எம்எல்ஏனா பரவாயில்ல, நீங்க திரட்டி வைத்திருக்கிறீங்களா பெரும்படை, தேர்தல் ஆணையம் ஒரு செலவு கணக்கு சொல்லுது, ஒரு 45 லட்சம் நீ செலவு பண்ணிக்கப்பான். அந்த தொகையை செலவு பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் கூட இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப யார் பணம் கொடுப்பாங்க? ஒரண்டியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். சர்க்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். இப்போ வரைக்கும் தாவேக காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கு. அந்த குழு அமைச்ச உடனே இல்ல அதெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு ப. சிதம்பரமே சொன்னார். இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி போய் பேசினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேசி வேணுகோபால தொடர்பு படுத்துறதா இருக்கட்டும், திருச்சி வேலுசாமியை வந்து விஜயர்களுடைய தந்தை பார்த்து பேசினதா இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலையுமே கடைசி நிமிடத்துல மாற்றம் ஏற்படுமா, தாவேக காங்கிரஸ் கூட்டணி கட்டமைக்க முடியுமாங்கிற ஒரு பேசுபொருள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? இல்ல, காங்கிரஸை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தோடு பேசி தங்களோட பேர வலிமையை கூட்டம் முதல்ல விரும்புறாங்க. அவங்களுக்கு லாபம் அது. காங்கிரஸ் கட்சிக்கு லாபம் வந்து தங்களோட பேர வலிமையை கூட்டிக்கிறது. இன்னொன்று, கேரளா மாநிலத்துல தேர்தல் வருது. அது நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கேன். கேசி வேணுகோபால் வந்து கேரளா மாநிலத்துல முதல்வர் ரேஸ்ல இருக்கார். இதற்கு முன்பு முதல்வராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியில உமன் சாண்டி, அவர் இறந்து போனார். அப்ப அந்த இடம் ஒரு வெற்றிடமா உருவாகுது. அவங்களுக்கு கேரளா முழுவதும் அறியப்பட்ட ஒரு முகமா நீ கேசி வேணுகோபால் இருக்கார், காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர். இந்த இடத்துலதான் பலரும் கேட்கறாங்க, கேரளா மாதிரியான முற்போக்கு மாநிலங்கள்ல விஜய்க்கு செல்வாக்கு இருக்குமா, விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. எனக்கு இந்த சந்தேகம் உண்மையிலேயே எனக்கு பலரும் கேட்டோன்னு வந்து நாங்க இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர் மலையாள மனோரமால இருக்கிற நண்பருக்கு அடிச்சு கேட்கிறேன், விஜய் படம் எப்படின்னு அப்படின்னு. கலெக்ஷன் ஸ்டார் இங்க விஜய் தான் அப்படின்னாரு. கலெக்ஷன் ஸ்டார்னா எப்படி சொல்றீங்கன்னு அப்படின்னு. அப்பதான் சொன்னாரு, அவர் படம் வெளியாகிற அன்னைக்கு மோகன்லால் மம்முட்டி படம் கூட வெளியாகாது, ஏன்னா அவர் கூட போட்டி போட முடியாது. நான் எப்படி கேரளாவில் இவ்வளவு ரசிகர்கள் அவருக்கு வந்தாங்க அப்படின்னு. இல்ல, இயல்பாகவே இங்க வந்து கமர்ஷியல் படங்களை பாக்குறவங்க விஜய் படம், அதுக்கு அடுத்து சூர்யா ரொம்ப பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் கேட்கிறேன், அரசியல் ரீதியா அவர் வந்து வாய்ஸ் கொடுத்தாருன்னா காங்கிரஸுக்கு பிளஸ்ஸா இருக்குமா? அடுத்த வாரத்தை சொல்றாரு, முற்போக்கான மாநிலம், இங்க இருக்கிற விஜய் ரசிகர்கள் எல்லாரும் கம்யூனிஸ்ட்லயே இருப்பாங்க, காங்கிரஸ்லயே இருப்பாங்க, வேணா 1% மாற்றத்தை 1% வேணா ஓட்டு மாறலாம் விஜய்க்காக அப்படின்னு. அப்பதான் நான் இன்னொரு சந்தேகம் கேட்டேன். உங்களுக்கு நினைவுல இருக்கலாம், சென்னை ஒரு பெருவெள்ளம், தமிழ்நாட்டுல பெருவெள்ளம் வந்தப்ப கேரளாவுக்கு நிதி கொடுத்தாரு விஜய். நீங்க அவர் தமிழ்நாட்டிலேயே எந்த திட்டங்களுக்குமே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நிதி கொடுத்து நான் பார்க்கல பெரிய அளவுல. வேண்டுமானா அங்கங்க இந்த கல்வி உதவித்தொகைங்கிற பேர்ல மாணவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னாடிதான். நீங்க கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு நினைவு, கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியலாம், கேரளாவுக்கு நிதி கொடுத்தார், கேரளா வெள்ளத்துக்கு நிதி கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு? அவருக்கு கேரளால அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்காங்க, பெரிய அளவுல படங்கள் ஓடுது. அப்ப அவங்க 1% முதல் 1.5% வரை விஜய் வைத்து ஏதாவது ஒரு போனஸ் கிடைக்கும் அப்படின்னு கேசி வேணுகோபால் நம்புறாரு.
பர்சனலி அவர் நம்புறார், ரொம்ப நல்லா நம்புறார். ம். ஸோ அதனால அது ஒரு வாசல். அவங்க வந்து கேரளாவை மையப்படுத்தி விஜயோட ஒரு நெருக்கம் காட்டுறதுல. இன்னொன்னு ராகுல் காந்தி ஏன் மேடம் பேசணும்? விஜயை கூப்பிட்டு ராகுல் காந்தி ஏன் துக்கம் விசாரிக்கணும்? ம். நீங்க எதிரிக்கு எதிரி நண்பன். நீங்க ஏன் உங்க எதிரியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரியா இருக்கக்கூடிய விஜய் கிட்ட கரூர் சம்பவத்துல அமித்ஷா பேசலாம், தப்பே கிடையாது. அமித்ஷா ஒரு ஒரு அமைச்சர், ஓகே. மத்திய உள்துறை அமைச்சர், நாட்டினுடைய பாதுகாப்புகளோடு தொடர்புடையவர். ஒரு மாநிலத்துல 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அமித்ஷா கேட்பாரு. அமித்ஷா கேட்கறதுல லாஜிக் படி ஒன்றும் தவறு கிடையாது. அவர் திமுக எதிரி. ம். ராகுல் காந்தி ஏன் பேசணும் விஜய் கிட்ட? அவர் பாஜக முதல்வர்கிட்டயே கூட பேசியிருக்காரு. உத்தரப்பிரதேசத்துல பேசுவாரு. அவரோட சுபாவமே அப்படிதான் சொல்றாரு. இது துயரம், அதுக்காக கால் பண்ணி பேசியிருக்காரு. துயரத்திற்காக கால் பண்றாருன்னா பாதிக்கப்பட்ட வீடுகள்ல பேசணுமா, பாதிப்பை ஏற்படுத்திய தலைவன்ட்ட பேசணுமா? பாதிப்பை ஏற்படுத்தியது விஜயன் தானே உங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பேசுறாரு. ம். நீங்க கேட்கறது மிக முக்கியமான ஒரு இடம். ம். பாதிக்கப்பட்டவன்ட்ட நீங்க வந்து பேசணும்னா அந்த 21 குடும்பங்கள் இருக்குல்ல, நீங்க கிட்டத்தட்ட அந்த 41 பேருடைய குடும்பங்கள் இருக்குல்ல, அந்த குடும்பங்கள்ல 10 நம்பரை வாங்கி ராகுல் காந்தி பேசினார்னா அது வந்து இன்னைக்கு இந்திய செய்தி. நீங்க அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவர் உங்க கூட்டணி கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர் சொல்றாரு. ம். இந்தியா கூட்டணியுடைய முகமும் முகவரியுமா இருக்கிறவர் சொல்றாரு. ம். இது எங்க தவறே இல்லைங்க, தமிழ்நாடு அரசு சரியா பண்ணிட்டோங்கிறார். ராத்திரியோட ராத்திரியே அவர் களத்துக்கு போறாரு. அப்ப நீங்க அவர்கிட்ட கேட்கறதான முறை? அவர்ட்டையும் கேட்டீங்க. ம். அவர்கிட்ட கேட்டதோட நிறுத்தணும்ல. அப்ப நீங்க பாதிப்பை ஏற்படுத்தியவர்னு ஒரு தரப்ப சொல்றாங்கல்ல, ம். அந்த தரப்பட்டையும் கேட்குறீங்க. ம். நீங்க ஒருத்தர் வந்து என்னை வந்து கொலை பண்ணிட்டார், என்னோட தம்பியவோ அண்ணனையோ கொலை பண்ணிட்டார். ஐயோ உங்க தம்பி இறந்து போயிட்டாரான்னு என்கிட்ட கேட்கணுமா? உங்க உங்க தம்பியவே நீங்க கொன்னுட்டீங்களா? பரவாயில்ல, உங்க தம்பியை கொன்னவட்ட நான் பேசினேன் சார் இப்பதான் சொல்லணுமா? அப்ப நான் அந்த கட்சியினுடைய ஸ்டாண்ட சொல்றேன். இப்ப திமுகவினுடைய மனநிலையில தவறு விஜய் மேல தானே. அந்த கூட்டணி கட்சியின் அங்கமாக இருக்கிறவர் ஏன் விஜய் கழித்து பேச? அப்ப இவங்க எல்லாமே திமுகவோடு ஒரு பக்கம் நல்ல உறவுல இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தங்களோட பேர வலிமையை கூட்டணும் என்பதற்காக விஜயோடு திரைமறை உறவுல இருக்காங்க. ஆனா முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டன் இறக்கணும்னு நினைக்க மாட்டாருன்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு சாதகமாகவும் பேசுறாரு. அப்போ ஒரு கட்சியுடைய தலைவனா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நீ எப்படி இருக்கு எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிருக்கலாமே. அப்படியே கேட்டிருந்தாலுமே அது ஏன் பொதுவெளியில செய்தியாக்கணும்? நீங்க அதை ஏன் பொதுவெளியில செய்தியாக்கணும்? நீங்க கேட்கலாம், தப்பே கிடையாது. நீங்க சொல்ற பாயிண்ட்ல நீங்க கேட்க வேண்டியதான். கேட்டுட்டு நான் விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசினான்னு ஏன் ஊடகங்களுக்கு செய்தி கசிய விடணும்? அது ஏன் சொல்லணும்? அப்ப அதற்கு பின்பு ஏதோ ஒரு திரைமறைவுல ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தான் அது உணர்த்துது. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு 5 கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒருமித்த கருத்து திமுக கூட்டணி தான் அப்படிங்கிறது அந்த குழு அமைக்கிறதுனால நமக்கு தெரியுது. பட் கடைமட்டத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா, தொண்டர்கள்ட்ட பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு போகணும்னு சொல்லக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்க காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ்குள்ளேயே 2ஆம் கட்ட நிர்வாகிகள்ல பல பேர் இருக்காங்க. தாவேக்காவோட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஒருவேளை எங்களுடைய வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் குறையலாம், ஆனா கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு அது நல்லதுன்னு பேசக்கூடியவர்களும் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே சேர்ந்து அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குது. பட் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திமுகவை விட்டு விட்டு தாவேக்காட்ட போனாங்கன்னா அவர்கள் தனித்து விடப்பட்ட ஒரு தீவை போல மாறிடுவாங்க. காரணம் என்னன்னா, திமுகவால தான் அவர்கள் ஜெயித்துக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு 18 சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தல்களா இருக்கலாம், எல்லாத்துலயுமே திமுகவோட இதுதான் முக்கியம். விஜய் ஒரு அன்டெஸ்டட்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படிதான் முதல் முறையா வரார். அவர்களுக்கு உதவலாம், அவர்கள் இவர்களுக்கு உதவலாம். பட் காங்கிரஸ் வந்து இந்த பேர வலிமையை கூட்டுறதுக்கு ஒரு அஸ்திரமா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அப்போ வருண் சக்கரவர்த்தி இது எல்லாமே பேர வலிமைக்காக மட்டும்தானே தவிர அதுக்கான கூட்டணிக்கான இதெல்லாம் எதுவும் கிடையாது. திமுக ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப குறைவான சீட்டுகள் கொடுத்துச்சுன்னா அது ஏன் வந்து நீங்க பக்கத்துல பெறுவதற்கு கேரளா இருக்கு, பாண்டிச்சேரி இருக்கு. நீங்க இங்க என்ஆர் காங்கிரஸுக்கு இவர் கொக்கி போட்டுட்டு இருக்காரு. என்ஆர் காங்கிரஸ் வரலன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் ஆல்ரெடி உடைச்சு துவம்சம் பண்ணி ஒண்ணுமே இல்லாம அங்க பிஜேபி மாத்திட்டாங்க. பாண்டிச்சேரியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. அப்ப காங்கிரஸ் வந்துருச்சுன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு, பாண்டிச்சேரிக்கு, கேரளாக்கு அப்படி ஒரு கோணம் விரிக்கலாம்ல. அப்ப அதையெல்லாம் விஜய் எதிர்பார்க்கலாம், காங்கிரஸ் தரப்பும் எதிர்பார்க்கலாம். நீங்க ஒரு மாநிலத்துல தேர்தல், இந்த மாநிலத்துல 25 சீட்டு கொடுப்பாங்க, 20 பேர் ஜெயிக்கிறோம், ஆட்சியில் பங்கு இல்ல, அதிகாரத்தில் பங்கு இல்ல, அதையாவது சொல்லியிருக்காங்க. அதையும் கேட்கல திமுக. இப்ப ஆட்சியில் பங்கும் இல்ல, அதிகாரத்தில் பங்கும் இல்ல, ஒரு 20 எம்எல்ஏ தான் இலக்கு. கேரளால ஆட்சிக்கு வந்துடலாம், பாண்டிச்சேரியில ஏதோ ஒண்ணு பிளே பண்ணலாம், விஜய் கூட சேர்ந்து அமைச்சரவையில இடம் பிடிக்கலாம். அப்ப இவ்வளவு வாய்ப்புகளை காங்கிரஸ் பரிசீலிக்கும்ல. அப்போ ஒரு தேசிய கட்சியா ஒரு மாநிலத்தை தாண்டி மற்ற மாநிலங்களையும் சேர்த்து பாக்குறப்ப அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி என்கிற அடிப்படையில நீங்க சொல்லுவாங்கல்ல, ஒரு 100 பேர் நல்லா இருக்குன்னா 4 பேரை பலி கொடுத்தா தப்பு இல்லைன்னு. அது வந்து நான் அதை ஆதரிக்கல. அப்படி ஏதோ ஒரு படத்துல கேட்ட வசனம் தான் அது. அது மாதிரி தமிழ்நாட்டுல காங்கிரஸை அழிச்சிட்டு பக்கத்துல 2 ஸ்டேட்ல வளர்ந்தா என்னன்னு கூட காங்கிரஸ் நினைக்கலாம்ல. அது அவர்களுடைய கோணமும் வியூகமும் தானே. பட் விஜய் கூட அவர்களுக்கான ஒரு வாசல் இன்னமும் திறந்தே இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். விஜய் இப்ப வந்தாலும் ஏத்துக்குவார். காங்கிரஸுக்கான ஒரு வெளி வந்து அந்த இடத்துல இருக்கதான் செய்யுது அப்படின்னு பாக்குறேன். இந்த பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு.
கூட்டணி ஆட்சி அமையும், அந்த கூட்டணியில டிடிவி தினகரனால நம்ம அமமுக கட்சியும் இருக்கும்னு சொல்றாரு. தாவேக்காவுடைய போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. காலம் இருக்கு, இன்னும் பேசி முடிவெடுப்போம். ஆனா மரியாதை எங்க குடுக்குறாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா அமமுக இருக்கும்னு சொல்றாரு. இது எல்லா புள்ளிகளையும் அவர் பேசுறதை நம்ம நினைச்சு பாக்குறப்ப தாவேக்கா கூட்டணி தானே தோணுது திரும்ப. இல்ல தாவேக்கா கூட்டணி வந்து கடைசி ஆப்ஷனாக இருக்கலாம். பட் அவருக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து அழைப்பு வரும். அதை நோக்கி தான் அவரு நீங்க இப்ப தாவேக்கா கூட தான் போகணும்னா நேரடியா அவர் இப்பவே சொல்லிடலாமே. ஏன் ஜனவரி வரைக்கும் பொறுங்க, டிசம்பர் வரைக்கும் பொறுங்கன்னு ஏன் ஜோதிடம் சொல்லிக்கிட்டே இருக்கணும்? தொடர்ந்து சொல்றாருல, கேட்கும்போது கடந்த முறை வெளியே வந்த போது டிசம்பர்ல சொல்றோம்னாரு. இப்ப அதை ஜனவரிக்கு நகர்த்தி இருக்காரு. இன்னொரு பக்கம் எங்க மரியாதை இருக்கிறதோ அங்க இருப்பேன் அப்படிங்கிறார். விஜய் கூட போனா யாருக்கு மரியாதை இருக்கும்? இல்ல என்டிஏ கூட்டணி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும். ஆமா, தாவேக்கா வெர்சஸ் திமுகன்றாரு. அப்பனா அப்படி சொல்லுவாரா? என்டிஏ அது எல்லாம் சொல்லுகிற பொழுது தானே நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்களை கவனிக்க தொடங்குது. நீங்க நேற்று வரை கவனிக்கல. செங்கோட்டையன் போய் ஒரு விஜய் கட்சியில சேர்ந்த உடனே தானே ஓபிஎஸ்க்கு அழைப்பு வருது. ஓபிஎஸ் வந்து நான் உங்களை சந்திச்சா வாழ்நாள் புண்ணியம்னு கடிதம் எழுதினார்ல, அந்த கடிதத்தை அவரே ஏன் கசிய விடுறாரு? நீங்க மரியாதையே தரல, இந்த கடிதம் பொதுவெளியிலேயே போயிட்டோம்னு சொல்லி தானே அவர் வெளியே விடுறாரு. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்த உடனே தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஒரு பதற்றம் வெடிக்குது. அந்த பதற்றம் வந்து அப்படியே ஓபிஎஸ் போயிடுவாரு, டிடிவி போயிடுவாரு. ஏன்னா இவர்கள் எல்லாம் வெளியே இருந்து கத்தன வரைக்கும் தான் ஜீரோ. இவர்கள் எல்லாம் போய் விஜய்க்கு பின்னாடி சேர்ந்துட்டாங்கன்னா முன்னாடி ஒன்னா விஜய் மாறிடுவார். அப்ப அதுக்கோட வேல்யூஸ் மாறிடும். அதற்காகத்தான் இப்ப ஓபிஎஸ் அழைத்திருக்காங்க. ஓபிஎஸ் மேட்ரு சரியான முறையில் டீல் செய்யப்பட்டுச்சுன்னா டிடிவியோடு ஏதோ ஒரு வகையில பொருந்தி போகலைன்னா டிடிவி அவர்களுக்கு கடைசி வாய்ப்பா அவர் வந்து நிச்சயமா தாவேக்கா பக்கம் நகர்வார். ஆனா 100% அவர் திமுகவோடு போக மாட்டார். ஏன்னா நீங்க ஓபிஎஸ் திரட்டி வைத்த படையா இருக்கலாம், டிடிவி தினகரன் திரட்டி வைத்த படையா இருக்கலாம். இது எல்லாமே முழுக்க முழுக்க அந்த கட்சியை மீட்போம்னு திரண்டது. இங்க செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், இப்படி ஒரு 10-8 அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து யாருமே கட்சியை மீட்போம்னு சொல்லி இணைஞ்சவங்க இல்ல. உள்ளூர்ல அவர்களுடைய செல்வாக்கு திமுக இணைந்தாங்க, மாவட்ட பொறுப்புகள்ல அதிகாரமிக்க பதவிகள்ல இருந்தாங்க, அங்கேயும் போய் அப்படி செட்டில் ஆகிட்டாங்க. பட் இவங்க திரட்டி வைத்திருக்கிற படைங்கிறது திமுக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய படை. இன்னொன்று ரெட்டையிலையை மீட்போங்கிற படை. நீங்க ரெட்டையிலையை மீட்போம்னு போராடிட்டு செங்கோட்டையன் போய் தாவேக்கால சேர்ந்த மாதிரி நீங்க திமுக பக்கமோ வேற எங்கேயோ போக முடியாது. இவர்கள் வேணுமானால் ஒரு தனி கட்சியை ஓபிஎஸ் தொடங்கி டிடிவி தொடங்கி அப்படி தனி கட்சி அமமுகவையும் கொண்டு போய் கூட்டணியாக இணைக்கலாம். பட் அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அனுமதிக்காதுன்னு தான் நான் பாக்குறேன். முன்பு செட்டில் செய்யப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா டிடிவி தினகரன் முதல் ஆப்ஷனா என்டிஏ தான் வச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையனுடைய நகர்வுக்கு பிறகாக தான் ஓபிஎஸ் டெல்லி அழைக்கப்பட்டாரு. ஓபிஎஸ்க்கு பிறகாக அண்ணாமலை போயிட்டு வந்தாரு. அது அண்ணாமலை போயிட்டு வந்ததுக்கு பிறகாக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உடனான சந்திப்பு நடக்குது. அது மிக பெரிய அளவுல பேசப்படல. மீண்டும் அண்ணாமலை டெல்லியில இருக்காரு. அப்போ போயிட்டு வந்து இந்த சந்திப்பு அதற்கு பிறகாக மீண்டும்ங்கிறது வந்து நியூஸ் இங்க சொல்லிட்டு இங்க கிடைச்ச பதில் எடுத்துட்டு அங்க போயிருக்காருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா அப்படிதான். நீங்க வந்து அரசியல் கட்சியை பொறுத்தவரை, பாஜகவை பொறுத்தவரை ஒரே நேரத்துல 4 பேருக்கு ஒரே அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்க நயனா நாகேந்திரன் வச்சு ஒன்று பிளே பண்ணுவாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வச்சு ஒன்று பிளே பண்ணுவாங்க, அண்ணாமலை அவர்களை வச்சு ஒன்று பிளே பண்ணுவாங்க. இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஏதோ ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவரா சொன்னாதான் நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்முடைய யூகத்தினுடைய அடிப்படையில அவருக்கு ஏதோ ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை கொடுத்திருக்க, அந்த பணியை நோக்கி தான் அவர் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்க ஏன் செங்கோட்டையன் இணைந்த பிறகு இந்த இது வேகம் பெறணும்? நாளைக்கு அதிமுகவினுடைய பொதுக்குழு, அந்த பொதுக்குழு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நேரத்துல ஏன் இந்த இவரை அழைத்து பேசணும் முதல்ல ஓபிஎஸ் அவர்களை? சோ இது எல்லாத்தையும் நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னா ஜனவரிக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியை முதல்ல உறுதி செய்யப்படும். ஒரு சின்ன புள்ளிவரம் சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து இந்த அதிமுக எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கணும் இவர்கள் இல்லாமல், நீங்க ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் நீங்க வச்சுக்கோங்களேன், 61 தொகுதி இருக்கு. அந்த 61 தொகுதியில 46 சீட்டு ஜெயிச்சாங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 61 தொகுதியில 46ங்கிறது நல்ல எண்ணிக்கை. நீங்க இப்ப செங்கோட்டையனுக்கு 4 மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க. என்ன மாவட்டங்கள்னா பாத்தீங்கன்னா ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, அந்த கோயம்புத்தூர், இந்த 4 மாவட்டமும் சேர்த்து மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கை 29. இந்த 29ல 21 தொகுதிகள் அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. பட் இந்த 4 மாவட்டத்தில் நீங்க செங்கோட்டையன் பொறுப்புக்கு வந்துட்டாரு. நீங்க இந்த 4 மாவட்டத்திலையும் அதிமுகல சீட்டு கிடைக்காதவங்க இருப்பாங்க, சீட்டு கிடைக்காம அதிருப்தியில இருப்பாங்க, ஓரங்கட்டப்பட்டவங்க இருப்பாங்க. செங்கோட்டையன் கடைசி நேரத்துல தேர்தலுக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு உனக்கு தான் ரெட்டையில சீட்டு தரல, நீங்க வா தாவேக்கால சீட்டு தரேன்னா அதிமுகவுல இருந்த முகமாகவும் முகவரியாகவும் வேலை செஞ்சவங்க செங்கோட்டையன் தரப்புல வேட்பாளர் ஆயிருவாங்க. சோ இந்த அபாயம்லாம் அதிமுக இதெல்லாம் பாஜக உணர்ந்திருக்காங்க. நீங்க இன்னொன்னு தென் மாவட்டங்கள் எடுத்துக்கங்க, 58 தொகுதிகள் இருக்கு. அதுல மொத்தம் அதிமுக ஜெயிச்சது 18 தொகுதிகள். அந்த கூட்டணி சொல்றேன், அதிமுக பாஜக கூட்டணி 18 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. டெல்டா பெல்ட்ல 36 தொகுதி இருக்கு. மொத்தமா அதிமுக பிஜேபி அலைன்ஸ் ஜெயிச்சது அதிமுக மட்டும் தான் 4 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அப்ப தென் மாவட்டத்துல ஓட்டு வாங்கணும். நீங்க கொங்கு மண்டலத்துல உங்களுக்கு 40 சீட்டு வரணும், தென் மாவட்டத்துல ஒரு 40 சீட்டு வரணும், டெல்டால ஒரு 25 சீட்டு வந்தாதான் நீங்க ரூலிங் வர முடியும். அப்ப தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவுக்கும் ஓபிஎஸ் டிடிவி இல்லாம முக்குளத்தோர் எதிர்ப்பை ஈடுகட்டாம தேர்தலை சந்திச்சா ஒரு புதைகுழியில அந்த கட்சி தள்ளுவதற்கு சமங்கிறதுனால பிஜேபி அந்த அட்டெம்ப்ட் எடுப்பாங்க. அது அதுக்கு எடப்பாடி ஒத்துக்குவாரா?
அது அழுத்தம் தானே. நீங்க செங்கோட்டையன் நகர்லைன்னா இந்த அழுத்தம் வராதுல்ல. இங்க செங்கோட்டையன் வெளியில நின்று எல்லாரையும் போலவே கொடி பிடித்து கொண்டு அதிமுகவை மீட்பேன், ரெட்டையிலையை மீட்பேன், அவருக்கு பாவம் 83 84 வயது இருக்கலாம். அவர் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள், அதற்கு ஒருவேளை 75 வயதுக்கு கடந்தவர். அவர் இதுக்கு ஒரு 5 ஆண்டுகள் போராடிட்டே இருந்து 80 வயது கடந்து 85 வயது கடப்பதை விட அவர் செய்தது ஒரு ராஜேந்திர நடவடிக்கை தான் நான் பார்க்கிறேன். செங்கோட்டையன் சரியான நேரத்தில் சரியான திசையை நோக்கி நகர்ந்துட்டார். அப்படி நகர்ந்ததுனால தான் ஓபிஎஸ் டிடிவியை இணைக்க வேண்டிய அழுத்தம் வருது. நாளைக்கு நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரன் அவர்களும் நேர போய் அப்படியே போய் இணைஞ்சிட்டாங்க. விஜய் கூட ஏதோ ஒரு வகையில் கூட்டணியின் அங்கமாக தனி கட்சி தொடங்கி ஓபிஎஸ் இணைஞ்சிட்டாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு செங்கோட்டையன் படத்தின ஒரு அம்மா படத்தை யூஸ் பண்ணதையே இவர்களால் ஜீரணிக்க முடியல. நீங்க அங்க போய் எப்படி பயன்படுத்துறீங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய கொடியில சில ஜெயலலிதா அவர்களுடைய படம் வைத்துக் கொண்டு தாவேகா கூட்டத்துல நிற்பாங்க. ஓ பன்னீர்செல்வம் கட்சி தொடங்குற பொழுது சில ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை போட்டுதான் அவரும் தொடங்குவார். அப்ப வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தோற்றம் தரும்னா, அங்க பாருங்க அதிமுகவோட ஒரு பிரிவே விஜய் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு தோற்றம் வரும்ல. அப்ப இந்த சவால்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி உள்வாங்கியிருக்காங்க. அதனால இவைகள் இணைப்பதற்கான ஒரு முயற்சி நடக்குது. இது ஜெயிக்குமா தோக்குமா என்பது காலம்தான் தீர்மானிக்கும். இந்த முயற்சி இங்க நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த பக்கம் நயினா நாகேந்திரன் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியில போனவங்கள நாங்க அழைக்க வேண்டியது இல்லைங்கிறாருல. அப்ப இந்த முயற்சி நடக்கிறப்ப இந்த வார்த்தையை அவர் விடுவாரா? அதுவும் அதுதான் நான் சொன்னேன். 2 பேரை வச்சு பிளே பண்ணும். ஒரே விஷயத்த 2-3 தரப்புகளா பிஜேபி பிளே பண்ணுவாங்க. அதுல நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு தரப்பு செய்தி சொல்லப்பட்டிருக்கும். அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு அவர் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பார். இது பாஜக வழக்கமா கையாளக்கூடிய ஒரு யுத்தி தான். நீங்க பாத்தீங்கன்னா ஹச்ராஜா ஒரு டோன்ல பேசுவார், அதுக்கு நேர் மாறு எதிர் டோன்ல இன்னொருத்தர் பேசிட்டு இருப்பாரு இந்த பக்கம். அப்ப அது வந்து இயல்பாகவே பாஜக செய்யக்கூடிய ஒரு பிளே தான். அவங்க எந்த மாநிலத்துல போனாலும் அந்த மாநிலத்துல, அங்க கேரள மாநிலம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுரேந்திரன் மாநிலத்துல இருந்தார். அவர் ரொம்ப ஆக்டிவா ரொம்ப தடாலடியா பேசுவார். அவருக்கு நேர் எதிராக ராஜகோபால் பேசிட்டு இருப்பார். இது அவர்களுக்கான ஒரு யுத்தி தான் அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த யுத்தியை தான் அவங்க கையாளுறாங்க. நயினா நாகேந்திரனுக்கும் ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணமும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முக்குளத்தோருடைய முகமா தான் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கு. நீங்க அவர் வந்து உடச்சு விட்டுட்டாங்கல்ல, நயினார் தான் காரணங்கிறாரு டிடிவி தினகரன். ஓ பன்னீர்செல்வம் இவர் சந்திக்க நேரம் மறுத்ததுக்கு காரணம் இவர் தாங்கிறாரு. அப்ப இயல்பாகவே நயினா நாகேந்திரன் நம்ம சவுத்தோட ஃபேஸா இருக்கணும், முக்குளத்தோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும்னு நினைச்சாரு. அந்த இடத்தை இவர்கள் வந்து ஆக்குபை பண்றாங்கல்ல. சோ அது இயல்பாகவே அதுல ஒரு சின்ன போட்டிகள். ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கலாம்ல, இவங்க எல்லாம் இருந்தா தானே முக்குளத்தோர் வாக்குகள் அப்படியே நம்ம கூட்டணிக்கு வரும். அப்போ இப்போ நம்ம முக்குளத்தோர் வாக்குகளை கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னு மேலிடத்துக்கு அவருக்கு சொல்லலாம்ல. தென் மாவட்டங்கள்ல பாருங்க கடந்த முறை எப்படி இருந்தது, ஆனா என்ன தலைவரா போனதுக்கு பிறகாக ஓபிஎஸ் டிடிவி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நமக்கு தானே வந்திருக்கு, அதையும் சொல்லலாம். நல்ல முக்கியமான இடம். அதுலதான் அவருக்கு வந்து பல நெருக்கடிகள் அவருக்கு காலம் உருவாக்குதுங்கிறேன். நீங்க ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் இவரோட உடன்படவே மாட்டாங்கல்ல. தொடர்ந்து முரண்பாடுகளாக தானே போயிட்டு இருக்கு. அவருக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேது. ஒன்று. இன்னொன்று, திருநெல்வேலியில இருந்து அவரே சாத்தூருக்கு இடம் பெயர்றாரு, தொகுதி தேடுகிறார், வேற தொகுதி மாறுறாரு. அங்க என்ன திருநெல்வேலியில முக்குளத்தோர் ஓட்டு வாங்கினாதான் ஜெயிக்க முடியும். அங்க கணிசமான அளவுக்கு இருக்கு. சாத்தூர்லயும் முக்குளத்தோர் ஓட்டு தான் இருக்கு. அவர் சாத்தூர் போலாமா நாங்குநேரி போலாமா எது பெஸ்ட் அப்படிங்கிற விதமா அவரே நயினா நாகேந்திரனே யோசிச்சுட்டு இருக்காரு. சோ அப்ப இந்த முரண்கள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய ஒரு 10-15 நாட்கள் அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணம் முடிந்து வந்து ஏதோ ஒரு சிட்டிங் இருக்கும். அது இருந்த பிறகுதான் இந்த முடிச்சுகள் எல்லாமே அவிழ்க்கப்படும். அதுக்கு பிறகு நம்மளே பார்ப்போம். அண்ணாமலை ஒரு ஓரமா நிப்பாரு, பக்கத்துல நிப்பாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கத்துல இருப்பாரு, இங்க ஓபிஎஸ் டிடிவி நிப்பாங்க, கூடவே நயினா நாகேந்திரன் நிப்பாரு. அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதை நோக்கிதான் தேசிய ஜனநாயக கூட்டணி போகுதுன்னு பாக்குறேன். பட் அந்த இது எதுவுமே சாத்தியம் இல்லைன்னா விஜய் வலுப்பெறுவது, வலிமை பெறுவது நிச்சயமா உறுதி. பாமக நிச்சயம் என்டிஏ கூட்டணி தான் இல்லையா? ஆமா, நிச்சயமா பாமக என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் வருவாங்க. என்னன்னா பழைய பலவீனமான ஒரு சூழல்ல இன்னைக்கு அந்த பாமக இருக்கு. நீங்க கடந்த தேர்தலை பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை மட்டும் நீங்க ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 11 தொகுதிகள் இருக்கு. 10 தொகுதிகள்ல அங்க அதிமுக பிஜேபி பாமக ஜெயிச்சிட்டாங்க. சேலத்துல எடப்பாடி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கே பாமகவினுடைய அந்த கோட்டை, அங்க வன்னியர் ஓட்டு, கோட்டைன்னு நான் சொல்லல, வன்னியர்கள் ஓட்டு கணிசமான அளவுக்கு இருக்கு. அப்ப அவருக்கே அதுக்கு முதல்ல பாமக வந்து மிக முக்கியமா ரோல் பண்றதுக்கு தேவை. தருமபுரி மாவட்டம் பாருங்க, 5 தொகுதியும் ஜெயிச்சாங்க. நான் சொல்ல அந்த கொங்கு மண்டலம் அந்த ஏரியாக்கள் சுற்று வட்டாரம் முழுவதுமே அதிமுகவுக்கு நல்ல கை கொடுக்கறதுக்கு இந்த அலைன்ஸ் தான் காரணம். பிஜேபி பாமக அது. சோ அதை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர வேண்டிய தேவையும் இருக்கு. அதை வந்து செய்வாங்க. ஆனா அந்த பலம் இப்ப இருக்கான்னு பாக்கணும்ல. அதுதான் ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. அப்பா ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக சாதகமாகவும் இவர் பாஜக சாதகமாகவும் குரல் எடுக்கிறது பார்க்க முடியுது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் டெல்லிக்கு எல்லாம் போயிட்டு கேஸ் நடக்குது. அது இல்லாம போராட்டங்கள் எடுக்குது. யாருக்கு சின்னம்ங்கிறது இப்ப வரைக்கும் இழுபறியா இருக்குங்கிறப்போ அவங்களுடைய வாக்குகளே பிரியும்ல. வன்னியர் அதான் சிம்பிளா ஒரு படத்துல கவுண்டமணி சொல்ற மாதிரி எல்லாம் மேல இருக்கிறவங்க பாத்துக்குவாங்கிற மாதிரி அன்புமணி அவர்களுக்கு ஆசிய மேல இருக்கிறவங்க பாத்துக்குவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் அதனால வந்து அது வந்து தேர்தல் நெருக்கத்துல வந்து என்னதான் இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர் அரசியல் ஞானி தான். அவருக்கு கிட்டத்தட்ட நீண்ட நெடுங்காலமாக 1989 இருந்து அவருடைய நீண்ட நெடும் அரசியல் பயணத்துல
அதையெல்லாம் அவர் உணர்ந்தவர் தான். ஸோ இது எலெக்ஷன் க்ளோஸில் பாஜக ஒவ்வொரு முடிச்சுகளா க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு அது வீரியமா இருக்கு. பட் அது இன்னும் 6 மாத காலங்கள் இருக்கிற பொழுது ஏதோ ஒரு வகையில் செட்டில் ஆகலாம். அப்படி செட்டில் ஆகிற பொழுது அது நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி கை தான் ஓங்கும். நீங்க ராமதாஸுக்கு தான் வன்னியர் சங்கம் பின்னாடி இருக்கு. வன்னியர் சமூகத்துல மூத்த வயதானவர்கள்லாம் அவர் பின்னாடி இருக்காங்க. பட் இன்னைக்கு கட்சி கட்டமைப்பு நிர்வாகம் அந்த வயது எல்லாம் அன்புமணி கூட இருக்கிறதுனால இயல்பாகவே அன்புமணியால் இவரோட கூடுதலாக பயணிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ராமதாஸ் அவர்கள் வேண்டுமானால் வலியுறுத்தலாம். ஆனா இவர் ஆக்டிவா செயல்பட முடியும் அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில பாமகவினுடைய கை ஓங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் வலிமை இன்னைக்கு குன்றிய நிலையில இருந்தாலும் அது ஒரு ஒருங்கிணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தலுக்குள்ள சரியா சரியாகும். ஈரோட்ல 18ஆம் தேதி 18ஆம் தேதி கால அவகாசம் செங்கோட்டையன் அவர்கள் கேட்டிருக்காரு. ஈரோட்ல நடக்கக்கூடிய விஜயர்களுடைய அந்த கூட்டம் அப்படிங்கிறது தாவேக்கு எந்த அளவுக்கு வலு சேர்த்ததா இருக்கும், செங்கோட்டையன் எந்த அளவுக்கு அந்த கூட்டத்தை கொண்டு போற அவங்க 2 பேருக்கு இடையில என்னவா மாறும்? நிச்சயமா இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்குற பதில் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கடந்த 30ஆம் தேதி கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினார். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அந்த மனிதர் கட்சியை விட்டு நகர்ந்த பொழுது நீங்க உடனடியா அந்த கூட்டத்துல அந்த ஊர்ல ஒரு பொதுக்கூட்டம் போடுவது என்று சொல்வது உள்ளபடியே ரொம்ப ஒரு மனச்சங்கடத்தை தரும்ல. நீங்க நான் ஒரு நபரை தன்னை விட்டு கட்சியை விட்டு பிரிந்து விட்டார், அந்த ஊர்லயே போய் கூட்டத்தை கூட்டி என்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறேன் பாருன்னு சொல்லும்போது நீங்க எடப்பாடி அவர்களுக்கு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தெல்லாம் தொண்டர்கள் வந்திருப்பாங்க. விஜய் அங்க வர்றாரு. அப்ப இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது நீங்க பொதுவா எப்படின்னா எந்த செயலை யார் கடைசி செய்யறாங்களோ அது பேசப்படும். எடப்பாடி அவர்கள் செய்து முடித்து 10 நாட்கள் ஆயிருச்சு. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல பரபரப்பு செய்தியா இருந்திருக்கலாம். எடப்பாடி நீ கோபிச்செட்டிப்பாளையத்துல பேசுற நம்ம போன்ற ஊடகவியலாளர்கள்லாம் என்ன பேச போறாருன்னு பார்த்துருக்கலாம். விஜய் அதே ஈரோடுக்கு போகிற பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான செய்தியாக அது மாறுகிறது. அந்த வகையில் அது முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒன்று, அதுல சந்தேகமே இல்லை. இன்னொன்று இது செங்கோட்டையன் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக மைலேஜ் ஏற்றுற ஒரு வேலையை செய்யும். இங்கே அந்த மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 8 சட்டமன்ற தொகுதிக்கும் நீங்க முகமா செங்கோட்டையன் மாறி இருப்பார். கிட்டத்தட்ட தாவேக்கால அவரை மட்டும் தான் தெரியும். நீங்க சாமானிய மக்களை கேட்டா செங்கோட்டையன் அப்படின்னு தெரியும். அப்ப விஜய்க்கு அவரை பக்கத்துல நிறுத்திட்டோம், அவரை இன்னைக்கு எப்படி புசி ஆனந்த் முதல்ல பேசிட்டு விஜய் பேசினாரோ அது மாதிரி செங்கோட்டையன் பேசி விட்டு விஜய் பேசுவார். இதெல்லாம் மறுகிற பொழுது அவருக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் என்கிற ஒரு அந்தஸ்தை மறுபடியும் விஜயால் தக்க வைக்கப்படும். அதனால செங்கோட்டையன் அவர்களுக்கு நல்ல மைலேஜா இருக்கும். அந்த கட்சிக்கும் உண்மையிலே ஒரு பாசிட்டிவ் அமையும். ஆனா அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில கடுமையான போட்டி இருக்கும். திமுக அங்க அழகான முறையில ஜெயிக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அப்ப இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்றதா அந்த கூட்டம் இருக்குமா? ஏன்னா 30ஆம் தேதி அவர் பேசின பேச்சுகள் எல்லாத்துக்கும் செங்கோட்டையன் விஜய் வச்சு பதில் சொல்ல வைப்பாராங்க எடப்பாடிக்கு. இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியா நிச்சயமா விஜய் விமர்சிக்க மாட்டார். எனக்கு நான் புரிந்து கொண்ட வரையில விஜய் அதிமுகவை விமர்சிப்பதே தவிர்ப்பார். காரணம் என்னன்னா அவர் நம்ம பேசியது போலதான் அதிமுகவுடைய ஓட்டை ஈர்க்கணும். அதுக்காக நீங்க எடப்பாடி பழனிசாமியை திட்டிட்டீங்கன்னா அது அல்வா மாதிரி ஆயிரும். நீங்க திமுகவையும் திட்டுறாரு, நம்மளையும் திட்டுறாரு, இங்க பாருங்க என்னையவே திட்டாரு, ரெட்டையிலேயே திட்டாரு, அம்மா கட்சியை திட்டாரு, நம்மளை திட்டினவரா திமுகவை எதிர்க்க போறாரு, நம்ம தானே திமுகவை எதிர்க்கிறோம்னு உங்க ஈஸியா ப்ளே பண்ணிடுறோம். ஆனா அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் தனக்கானவரா தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஆனா எடப்பாடி தானே எதிர்க்கிறாரு. ஆமா, எடப்பாடி தானே நீ கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கீழே கன்வே ஆகும்ல கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு. நீங்க இன்னைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் தாங்க எடப்பாடி பழனிசாமி முரண்படுவாங்க. நீங்க கட்சியை கூடிய 80க்கும் அதிகமான மாவட்ட செயலாளர்களை பாருங்க, எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இன்னைக்கு உள்ள இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற அமைப்பு செயலாளர்கள் நீங்க வெளியேறினவங்களை பாருங்களேன், அன்வர் ராஜா, மைத்ரேயன், இவங்களாம் அம்மாவை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல இருந்து பயணிச்சவங்க. இப்ப இருக்கிற தலைமுறை எல்லாம் 2016க்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கவர்மெண்டால வளம் பெற்ற மாவட்ட செயலாளர்கள் தான் இருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு வகையில அவங்க எம்எல்ஏவா இருக்கும் போதோ மாவட்ட செயலாளர் இருக்கும் போதோ வளமான கவனிப்புகளுக்கு உள்ளானவங்க தான். சோ அவங்க யாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க. இன்னொன்னு தேர்தல் நேரம், எலெக்ஷன் க்ளோஸ்ல 6 மாசம் இருக்கு. நான் இன்னொரு விஷயம் எதனால வரமாட்டாங்கன்னு சொல்றேன்னா, நாளைக்கு சீட்டு கொடுத்துறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையனை போட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த மாவட்டத்துல 8 தொகுதிகள் இருக்கு. 8 தொகுதிகள் செலவு யாரு பண்ணுவோம்? அதிமுக எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துல கட்சி நிதியில இருந்து பணம் வந்துரும். தமிழக வெற்றி கழகத்துல நாகர்கோவில்ல ஒருத்தர் போட்டிடுறாரு, நாகப்பட்டினத்துல ஒருத்தர் போட்டிடுறாரு, திண்டிவனத்துல ஒருத்தர் போட்டிடுறாரு. முன்னாள் அமைச்சர்னா பரவாயில்ல, முன்னாள் எம்எல்ஏனா பரவாயில்ல, நீங்க திரட்டி வைத்திருக்கிறீங்களா பெரும்படை. தேர்தல் ஆணையம் ஒரு செலவு கணக்கு சொல்லுது, ஒரு 45 லட்சம் நீ செலவு பண்ணிக்கப்பான். அந்த தொகையை செலவு பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் கூட இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப யார் பணம் கொடுப்பா? அப்ப இதை யோசிப்பாருன்னா, ஒரு புதிய மாவட்ட செயலாளர் போகணும்னா, ஒரு முன்னாள் அமைச்சர் போகணும்னா, நம்ம மாவட்டத்துல இருந்து நம்ம போனோம்னா மொத்த செலவு நம்ம தலையில கட்டிடுவாங்க. கட்சியில இருந்து பணம் வருமா? வராது. அப்ப என்ன செய்யணும்? அப்ப இருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பாரு, அதை வாங்கி செலவு பண்ணுவோம், கொஞ்சம் சுருட்டுவோம், ஏதோ ஒன்றை பண்ணிட்டு சும்மா இருப்போம் அப்படின்னு இருந்துருவாங்க. அரசியல் என்பது பணம் தானே கடைசியா. மக்கள்கிட்ட ஓட்டு, நேர்மை, கொள்கை என்பதெல்லாம் கம்யூனிஸ்டுகள். நான் அதுதான் சொல்றேன், கம்யூனிஸ்டுகள் எத்தனை வலிமையா இருக்காங்க இல்ல. அப்ப இது கடைசியா அட் லாஸ்டா நம்ம பாக்குறப்ப எல்லாவற்றுக்கும் மையமா நிக்கிறது அந்த பணம், ஓட்டு,
ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும், அதெல்லாம் சாத்தியமே இல்ல. ம். சோ நம்ம இருக்கிற இடத்துல இருந்துருவோம்னா திமுக, அதிமுக 2 கட்சி பிரபலங்கள் நினைப்பாங்க. ம். செங்கோட்டையன் இழுத்துட்டு வருவார். ம். ஒரு 80 வயதுக்கு மேல ஒரு ரிட்டையர்ட் ஆனவங்கள. ம். அவர் கூட விஜய் கூட இணைந்த அன்னைக்கே நீங்க பார்க்கலாம். பின்னாடி ம். இன்னொரு முன்னாள் எம்எல்ஏ இணைந்தார், முத்துகிருஷ்ணன். ஓகே. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியினுடைய பழைய எம்எல்ஏ. ம். 1980கள்ல ம். இருந்தவர். 84ன்னு நினைக்கிறேன். 84ல எம்எல்ஏவா இருந்தவர். ம். ஒரு 75 வயதை கடந்தவர். ம். அவர் வந்து இப்ப கூட்டிட்டு போய் அன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த அன்னைக்கு பின்னாடி இணைந்தார். ம். அவர் அதுக்கப்புறம் அதிமுகல இருந்து பாஜகல இருந்தாரு, மீண்டும் அதிமுகல இருந்தாரு. ம். அவருக்கும் அரசியலுக்கும் எவ்வளவு தொடர்புனா நாளிதழ்கள் வழியாக செய்திகளை பார்ப்பார். அவ்வளவு வயதானவர். ஓகே. நேற்று பார்க்கிறேன், அவர் போய் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் ஒரு இளைஞருக்கு பொன்னாடை பொருத்தி கை கொடுத்து சந்தோஷமா நான் இணைந்திருக்கிறேன்ங்கிற. இதுதான் அந்த ம். அரசியலாக இருக்கு. அப்ப செங்கோட்டையினால் வயதானவர்களை தான் இழுத்துட்டு வர முடியும். ம். இப்ப ஆக்டிவா இருக்கிற 2 ஒன்றிய செயலாளர் கொண்டு வந்தா போதுங்க. ம். அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் 80 வயசு முன்னாள் அமைச்சர்களோட பெரிய ஆள். ம். அவ்வளவு செலவு பண்ணுவாங்க, அவ்வளவு கட்சி விளம்பரம் ஒரு பேப்பர்ல, அவ்வளவு தூரம் களத்துல நிப்பாங்க. ம். அந்த நபர்களே அவங்க ஈர்க்க முடியாது அப்படின்னு தான் பாக்குறேன். நிச்சயமா. சரி, இவ்வளவு நேரம் ஒதுக்கி என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி. Subscribe to One India and never miss an update.